Hi friends, welcome to East Trend. இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா கிரன்ச்சியா ஸ்வீட்டா உடனே வீட்ல செஞ்சு சாப்பிடணும் அப்படினு தோணுச்சுனா இத நீங்க செய்யலாம். ரெண்டு பிரெட் எடுத்துக்கோங்க. அது ரெண்டுலயுமே நல்லா பட்டர் தடவி வச்சுக்கலாம். நான் ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரெண்டு பக்கமுமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலை அதுல நம்ம சேர்க்கலாம். பால் சேர்த்த உடனேயே பிரெட் நல்லா அப்சர்வ் பண்ணிரும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பால் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஒரு 5 செகண்டுக்கு அப்புறமா மறுபடியும் பால் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது பிரெட்டு வந்து பாலில் நல்லா சோக்காகி இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் ஜீனி, 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஜீனியை தனியாக கேரமல் பண்ணலை, பிரெட்டை வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலை. ஆனாலும் சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து அந்த பட்டரும் ஜீனியும் கலந்து வச்சுருந்ததை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எட்ஜஸ்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மெதுவாக திருப்பி போடுங்க. ஏன்னா பிரெட்டு வந்து நல்லா பாலில் சோக்காகி இருக்கிறதுனால பிஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட இதை செய்யலாம். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறமா மேலேயும் பட்டரும் ஜீனியும் கலந்ததை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமுமே நல்லா கேரமல் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். ரெண்டு பக்கமுமே நல்ல ப்ரௌனிஷாக க்ரன்ச்சி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.